அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் முதல்ல நம்முடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். மணி ரொட்டேஷன் பொருளாதார சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு கையில் பணம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நமக்கான வருமானங்கள் 2 விதத்தில் தான் இருக்குது. ஒன்று, நம்ம வேலையின் மூலமாக நம்ம நல்ல ஒரு ஏர்னிங் இருக்கணும், அல்லது பிஸ்னஸ் மூலமாக நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வருமானங்கள் வரும். முதல்ல நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். இந்த மாதம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. குறிப்பாக இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பெரிய லெவலில் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுக்கு தொழில் மூலமாக நல்ல ஒரு லாபம் வருமானம் இருக்குது. ஆல்ரெடி இந்த மாதம் நிறைய பண்டிகைகள் விசேஷங்கள் இருந்தால் கூட உங்களுடைய பிஸ்னஸில் உங்களுக்கு ஏர்னிங் இருக்கா அப்படின்னா இந்த மாதம் நல்லா இருக்குது. வருமானங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இது எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஏதாவது சிறுதொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது மியூச்சுவல் அல்லது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கும். குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உங்களுடைய தொழில் மூலமாக நல்லது ஒரு ஏர்னிங் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரம் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது. பட் இந்த மாதத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது நம்முடைய பிஸ்னஸில் பார்த்தோம். அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகள், வேலைன்னா ஜாப் எப்படி இருக்குது, நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார். இந்த மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் வக்ரமாகி அவரும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்க்குறார். இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகளை ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் உங்களுக்கு உருவாக்கும். ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், ஆர் எனி எம்என்சியில் இருக்கேன், ஆர் எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் இந்த மாதம் பரவாயில்லை. அது இல்லாமல் நான் வேலை தேடிட்டுருக்கேங்கிறவங்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டே நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லதொரு ஜாப் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கக்கூடிய வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ பண்ணுங்கள். ஐடியலாக நீங்கள் யாரும் இருப்பதற்கான வாய்ப்புகள் துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு இல்லை. அது இல்லாமல் இந்த மாதம் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதையும் நீங்கள் பார்த்துங்க. குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி வக்ரகதியிலிருந்து குரு பகவான் வக்ரகதியிலிருந்து பார்க்குறார். இந்த வக்ரம்னாலே எவ்வளோக்கோளோ வேலை இருக்கோ அவ்வளோக்கோளோ வேலையில் ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், போனஸ், இன்சென்டிவ் எல்லாம் எதிர்பார்க்கலைனாலும் கூட ஜாப் டெஃபரண்ட்டாக உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூட வேலை பார்க்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுடைய ஜாபில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸ் யாருமே பெருசாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட்டிங் இருக்காது. உங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்டும் பெருசாக ஹெல்ப் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இல்லை. அதனால் சோலோவாக நீங்கள் தான் உங்களுடைய சர்வீஸில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும், எஃபர்ட் எடுத்தாகணும். எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு உண்டு. ஸோ வேலையில் நீங்கள் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்கலைனாலும் கூட ஹை லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பார்த்துக்கிட்டே இருக்கார். ஃபஸ்ட்டு சனி பார்த்தாலே சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க.
எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் வேலையின் நிமித்தமான ட்ராவல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் இருந்தாலுடைய லோன் வாங்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல நோய் ஸ்தானத்தில் சனி வக்கரகதியிலிருந்து குரு பகவான் இந்த மாதம் பார்க்குறது உடல் ரீதியான பாதிப்புகள் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு, உடலில் நோய்களுடைய தன்மை ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே கூடுதலாக தான் இருக்கவில்லை, குறைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்கிறவங்களுக்கும் நோயுடைய தன்மை குறையும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, அல்லது ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. உங்களுடைய எதிரிகள் கடுமையான போராட்டத்துக்கு இடையில் எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு விதத்தில் வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் அண்ட் லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கு எதிரிகளை ஜெயிப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதம் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் வளர்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக வேலையாட்கள் அவங்களோட ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருங்க. நல்ல ஸ்கில்டு லேபர் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறீங்கிறவங்களுக்கு இந்த மாதம் இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு. இது இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். உடலில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத திங்கிங், தேவையில்லாத தூக்கம் இது அத்தனையுமே ஏற்பட்டு விலகும். அதனால் இது விஷயத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அவரே 12ஆம் இடத்தையும் பார்க்குறது. தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருந்தாலே போதுமானது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்க நினைக்கிறவங்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் பாசிபிலிட்டிஸ் தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ 10ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது உங்களுடைய மேரிட்டல் லைஃப் முதலே சொல்லியிருக்கிறேன் நார்மலாக இருக்கும்னு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இந்த மாதம் இருந்தால் கூட குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகளும் இந்த மாதம் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு பண வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்தராக நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்க உங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, மூவ் பண்ணுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் இந்த மாதம் மூவ் ஆகுங்க. நீங்கள் இந்த மாதத்தில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். பெருசாக நீங்கள் ஏதாவது ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கூடும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னும் சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.